காதல் விவகாரத்தில் மகளை ஆணவ கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் அடுத்துள்ள சித்தர் கோவில் அருகில் சிவராஜ் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரின் மகள் 24 வயது வர்ஷினி இறுதியாண்டு ஹோமியோபதி மருத்துவ படிப்பு படித்து வந்தார். இவர் கல்லூரி அருகே உள்ள நாக்கியம்டியில் லட்சுமணன் என்பவரின் அடுக்குமாடி வீட்டில் தோழியுடன் அறையெடுத்து தங்கியிருந்தார். இந்த நிலையில் அவரது தோழி ஊருக்கு சென்றுவிட்டு இன்று காலை அறைக்கு வந்துள்ளார். வெளிப்பக்கம் அறை தாழிடப்பட்டிருந்த நிலையில் கதவை திறந்த போது படுக்கையில் வர்ஷினி இறந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த தோழி சக நண்பர்களுக்கு தெரிவித்துள்ளார். இது குறித்து இரும்பாலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி, துணை ஆணையர் சிவராமன் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் விஷம் குடித்து இறந்திருக்கலாம் என கூறப்பட்டது. மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியின் தந்தை வரதராஜன் செவ்வாய்க்கிழமை இரவு மகள் அறைக்கு வந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசிச் சென்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனால் வரதராஜனின் செல்போன் எண்ணிற்கு போலீசார் அழைத்த போது செல் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. மேலும் வர்ஷினியின் செல்போனும் மாயமாகி இருந்தது. இது குறித்து வர்ஷினியின் தாய் உஷாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் சேலம் சென்றார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் உஷாவின் முதல் கணவருக்கு பிறந்தவர் வர்ஷினி. அவர் பிறந்த சில ஆண்டுகளில் உஷாவின் கணவர் அவரை விட்டு பிரிந்த நிலையில் வரதராஜனை உஷா 2வது திருமணம் செய்து கொண்டார். நெசவு தொழிலாளியான வரதராஜன் உஷாவை திருமணம் செய்து கொண்ட பின் வர்ஷினியை தனது குழந்தையாகவே வளர்த்து வந்துள்ளார். வர்ஷினி மீதான பாசம் காரணமாக உஷாவும் வரதராஜனும் வேறு குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக வர்ஷினி ஆண் ஒருவருடன் பழகி வந்தது பெற்றோருக்கு தெரிய வந்தது. அண்மையில் ஆண் ஒருவருடன் வர்ஷினி ஒன்றாக இருக்கும் புகைப்படம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது வரதராஜனுக்கு தெரிய வரவே அந்த நபர் யார் என விசாரித்த போது அவர் திருநெல்வேலி விகேபுரத்தைச் சேர்ந்த ஹோமியோபதி மருத்துவர் என்பது தெரிய வந்தது. மேலும் அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதும் மனைவியை பிரிந்து வாழ்வதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வரதராஜன் வர்ஷினியிடம் அந்த நபருடனான பழக்கத்தை கைவிடுமாறு கூறியுள்ளார். ஆனால் அதை கேட்க வர்ஷினி மறுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் வரதராஜன் கடந்த மாதம் 6ஆம் தேதி இரவு வர்ஷினி அறைக்கு சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாகத்தான் வர்ஷினியை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு வெளியில் கதவை தாளிட்டு விட்டு சென்றுள்ளார். தொடர்ந்து மனைவிக்கு போன் செய்த வரதராஜன் இனி வீட்டுக்கு வரமாட்டேன் என தெரிவித்துள்ளார். மாணவி வர்ஷினி கழுத்தை நெரித்து கொலை செய்தது பிரேத பரிசோதனையிலும் உறுதியான நிலையில் வரதராஜனை 4 தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். வர்ஷினியின் செல்போனை வரதராஜன் எடுத்துச் சென்றதால் அதனை வைத்து போலீசார் ட்ராக் செய்தனர். அதில் வரதராஜன் சென்னை வடபழனி கோயிலுக்கு சென்றது தெரிய வந்தது. அங்கு வந்து போலீசார் தேடிய போது அவர் கிடைக்கவில்லை. தொடர்ந்து தனிப்படை போலீசார் நெல்லை, வள்ளியூர், காசி என பல்வேறு இடங்களில் 25 நாட்களாக தேடி வந்த நிலையில் இன்று அவரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் கொலை செய்துவிட்டு நேராக சென்னை வடபழனிக்கு சென்ற வரதராஜன் அங்கே மொட்டையடித்துக் கொண்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு மகளின் செல்போனை அங்குள்ள குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து திருப்பதிக்கு சென்றவர் அதனை அடுத்து திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்து சில நாட்கள் தங்கி இருந்துவிட்டு பின்னர் மீண்டும் திருப்பதிக்கு சென்றுள்ளார். பின்னர் திருவண்ணாமலைக்கு வந்து சாமியார்கள் போல் தங்கியுள்ளார். இந்நிலையில்
போலீஸ் தேடுவதை நிறுத்தியிருப்பார்கள் என கருதிய வரதராஜன் மனைவியை சந்திப்பதற்காக நேற்று முன்தினம் வள்ளியூர் சென்றுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த தனிப்படை போலீசார் அங்கு கைது செய்ய சென்றபோது அங்கிருந்தும் தலைமறைவாகிவிட்டார். போலீஸ் தன்னை தொடர்ந்து தேடி வருவதை மனைவி மூலம் அறிந்த வரதராஜன் இன்று சேலம் நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக வந்தபோது தனிப்படை போலீசார் சேலத்தில் மடக்கி அவரை கைது செய்தனர். இதனை அடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட வரதராஜன் ஏற்கனவே திருமணமாகி குழந்தையுடன் இருக்கக்கூடிய ஒருவரை திருமணம் செய்யக்கூடாது என பலமுறை போனில் கெஞ்சி கேட்டும் எச்சரித்தும் வர்ஷினி ஏற்க மறுத்து விட்டதாக கூறியுள்ளார். இதனை அடுத்து சேலத்தில் மகள் தங்கியிருந்த அறைக்கு வந்து அங்கும் மகளிடம் நேரில் கெஞ்சி கேட்டு பார்த்ததாகவும் காலில் விழுந்து கேட்டபோதும் வர்ஷினி காதலை கைவிட மறுத்ததால் தான் ஓங்கி கன்னத்தில் அறைந்ததாக வரதராஜன் கூறியுள்ளார். அதில் மயங்கி கீழே விழுந்த நிலையில் ஆத்திரமடங்காமல் தலையணையை முகத்தில் வைத்து அழுத்தி கொன்றுவிட்டு தப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இரும்பாலை போலீசார் வரதராஜன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.